வணக்கம் மக்களே. அதிரடி திருப்பங்களுடன் பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க ராதிகாவும் பாக்கியா அதே நேரம் கோபி ஈஸ்வரி எல்லார் கூடயும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னாச்சு? நான் இந்த மாதிரி வந்து உங்க கூட சாப்பிடுறதுனால நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. எப்பவுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அப்ப பாக்கியாவுமே இல்ல ராதிகா, இந்த மாதிரி எழில் செழியன் எல்லாம் இருக்குறப்போ ரொம்பவே ஜாலியா இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து வெளியில இருக்காங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் எல்லாரையும் வர சொல்லி இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ராதிகாவுமே இல்ல, பாக்கியா உங்க வீட்டுக்கு வரணும்ன்ற ஐடியாவே எனக்கு கடைசியாதான் தோணுச்சு. அதனாலதான் அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கல. அடுத்த டைம் நான் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா நான் இதை பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் வரவச்சு எல்லாரு கூடயும் சேர்ந்து நானும் நீங்களும் ஒன்னா சாப்பிடுவோம் அப்படின்னு மாதிரி இந்த பக்கம் ராதிகா ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ராதிகாவை தவிர வீட்ல இருக்க எல்லாருமே சோகத்துல இருக்காங்க. ஈஸ்வரிக்கு என்ன சோகம்? இந்த பக்கம் ராதிகாவை இவ்வளவு நாள் நம்ம தப்பா நினைச்சுட்டோமே, அது மட்டும் இல்லாம அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோமே. அவ எனக்காக எந்த அளவுக்கு யோசிச்சு என் பையனோட வாழ்க்கையை என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டம். இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கு தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தன்னை விட்டு பிரிஞ்சு போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்பேற்பட்ட முடிவெடுக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான மனதைரியம் வேணும். அந்த தைரியத்தோட கோபி வேணாம் சொல்லி முடிவெடுத்துட்டு தான் பொண்ணுக்காக தனியா வாழப்போறாங்களே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாவுக்கு ஒரு பக்கம் சோகம். இன்னொரு பக்கம் கோபிக்கு இவ்வளவு நாளா தன்னோட மனைவி தன குழந்தைன்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தவங்க இனிமேல் வந்து நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம டிரைவர்ஸ் கொடுத்ததுனால இதுக்கு மேல அவங்க நம்மகிட்ட பார்க்கவும் வரமாட்டாங்க, நம்மகிட்ட பேசுறதுக்கும் எந்த ஒரு உறவுமுறையும் இல்லாம போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா இதையெல்லாம் தெளிவா புரிஞ்சுகிட்ட ராதிகாவுமே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பக்கம் கோபியை தனியா கூப்பிட்டு, இங்க பாருங்க கோபி, நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க இதே மாதிரியே சோகமா இருந்து உங்க வீட்ல இருக்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. நீங்க இங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா நான் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்? அதை வருத்தப்பட வச்சிராதீங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்காக வாழ்றதை விட்டுட்டு உங்களுக்காகவும் உங்க குழந்தைகளுக்காகவும் வாழுங்க. இதுக்கு அப்புறம் பாக்கியாவுக்காக என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிங்க. ஏன்னா பாக்கியாவை ஒரு டைம்ல நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஏன்னா உங்க மேல இருக்க அன்புனால பாக்கியா கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு எடுக்கும் போது நான் பாக்கியாவை பத்தி யோசிக்கவே இல்லை. பாக்கியாவோட கஷ்டம் என்னன்னு யோசிக்கல, பாக்கியாவோட நஷ்டம் என்னன்னு யோசிக்கல. எதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க மட்டும் எனக்கு இருந்தா போதும்ன்ற ஒரு எண்ணத்தோட நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு மேல அந்த தப்பை பண்ண மாட்டேன். நீங்க எப்படியாவது பாக்கியாவோட மனசை ஆறுதல் படுத்தி அவங்க கூட சேர்றதுக்கு உண்டான வழியை பாருங்க. இதுக்கு மேல உங்களோட வைஃப்னு சொல்லப்போனா அது பாக்கியாவாதான் இருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன பரிசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பாக்கியாவையும் தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க பாக்கியா, இந்த மாதிரி நீங்க சோகத்தோட வாழ்னுங்கிறதெல்லாம் நான் விரும்பவே இல்லை. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நீங்க ரொம்பவே போல்டான உமன். உங்களை பார்த்துதான் நான் எப்படி என் குழந்தையை வச்சு காப்பாத்த முடியும், நான் எப்படி தனியா வாழ முடியும் அப்படின்ற விஷயத்தை கத்துக்கிட்டேன். ஆனா நீங்க இப்ப நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்காக நீங்க ரொம்ப நொடிஞ்சு போயிடக்கூடாது. நீங்க ரொம்பவே தைரியமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளையும் நீங்க ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும்.
இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். ஆனா அதை பேசுறதுக்கு உண்டான நேரம் இது இல்லை. அதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். அப்படின்ற மாதிரி ராதிகா ஒரு சில வார்த்தைகளை மெழுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே, இங்க பாருங்க ராதிகா, நீங்க என்னோட பிறன்தான். எதா இருந்தாலும் என்கிட்ட ஓபனா பேசுங்க. என் மனசுல இருக்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த விஷயத்தை எதிர்கொள்ள தயாரா இருக்காங்க. அப்ப இதை தெளிவா கேட்டுக்கிட்ட ராதிகாவுமே, அது ஒன்னும் இல்ல பாக்கியா, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டது, எங்க கோபியை நீங்க ரொம்பவே பத்திரமா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கோபி எப்பவுமே வந்து இன்னுமே உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அந்த விஷயம் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா அந்த விஷயத்தை நீங்க உதாசீனப்படுத்திடாதீங்க. உங்களுக்கு இந்த லைஃப் போதும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா உங்க லைஃப்ல ஒருத்தர் வந்து சேரணும்னு ஆசைப்படுறப்போ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது கண்டிப்பா வந்து நல்ல விஷயம்தான். அதனால யோசிச்சு பாருங்க கோபியை பத்தி. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே பாக்கியாவுக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்ப ஈஸ்வரிக்கு பயங்கரமான வருத்தம். நட்சத்திரக்குறி இவ்வளவு கஷ்டப்படுத்தினான் ராதிகாவை. ஆனா போகும்போது நாம என்ன செய்யணுமோ அந்த வேலையை இந்த பக்கம் இவ செஞ்சுட்டு போறாளே. இந்த மாதிரி பாக்கியாவையும் கோபியாவையும் ஒன்னு சேர்க்கிற கேட்க இவ இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காளே. நட்சத்திரக்குறி அப்படின்னு சொல்லி கொஞ்சமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ராதிகாவுமே, இங்க பாருங்க, இதுக்கு மேல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த வீட்ல இருக்க யாரும் ஹேர்ட் ஆகக்கூடாது. நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்க எல்லாம் ரொம்ப நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வீட்ல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா அழுகை வந்துருது. நட்சத்திரக்குறி இவ்வளவு நாளா ராதிகாதான் கூட இருக்கும்போது எல்லாரும் தொல்லையா நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம்தான் அவங்க இல்லைங்கிற அந்த வருத்தத்தை தாங்க முடியாம கோபி ஒரு பக்கம், பாக்கியா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஈஸ்வரி சைடு அவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சு நினைக்கிறாங்க. நட்சத்திரக்குறி ஆனா இங்க இவ்வளவு பெரிய கலவரத்துலையுமே இங்க இனியா மட்டும்தான் தனக்கான ஒரு வழியை போட்டு அந்த வழியில அவங்க பாட்டுல போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இனியா லவ் பண்ண பையனுமே இந்த பக்கம் இனியாக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இனியாவும் இங்க இருக்கிற விஷயங்களை எதையுமே கணக்குல எடுத்துக்காம தன்னோட ரூமுக்கு போயிட்டு அந்த பையன்கிட்டயுமே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுமே, நட்சத்திரக்குறி என்னாச்சு இனியா, இன்னைக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க டாடிக்கு சொல்ல போனா இந்த விஷயம் இன்னைக்கு ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த. என்னாச்சு, உங்களுக்கு சாதகமா எல்லாம் அமைஞ்சிருச்சா? நட்சத்திரக்குறி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இனியாவுமே, நட்சத்திரக்குறி ஆமா ஆமா, எப்படியோ ராதிகா ஆண்டி வந்து இந்த மாதிரி எங்க அப்பாக்கு டைவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுமே இங்க வந்துட்டு ராதிகா ஆண்டி கூட்டிட்டு வந்து ஒரு பயங்கரமான கலவரம். வீட்ல இருக்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்ல போனா சண்டை எல்லாம் கிடையாது, ரொம்ப சென்டிமெண்டலா பேசி அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா பரவாயில்லை, இதுக்கு மேல டாடி நம்ம கூட்டியே இருப்பாரு. நட்சத்திரக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு அந்த பையனுமே, நட்சத்திரக்குறி இங்க பாரு இனியா, அதான் உனக்காக நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக? நான் இருக்கும்போது உன்னோட அன்பை எப்பவுமே முழுசா நான் தான் எடுத்துக்குவேன். நட்சத்திரக்குறி அப்படின்ற மாதிரி இங்க இனியா கிட்ட ரொம்பவே பிளட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அந்த பையனோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல தான் கண்டிப்பா பார்க்க முடியும். அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம். கைஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.